வெல்கம் டு தி மார்க் ரூம். இன்னைக்கு நம்ம மார்க் ரூம் செஷன்ல ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி தான் பார்க்க போறோம். ஜெனரலா கெபாசிட்டி அப்படின்னா என்னது? மேக்ஸிமம் எவ்வளவு பண்ண முடியும், கரெக்ட் ரைட்? சோ என்னால ஒரு 5 floors ஏற முடியும், ஆர்எல்ஸ் என்னால மேக்ஸிமமா 2 இட்லி சாப்பிட முடியும். சோ இதெல்லாம் தான் நம்ம கெபாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அப்படின்னா என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, சோ இட் மே பி மெட்டலா இருக்கலாம், ஆர்எல்ஸ் இட் மே பி கிளாஸ் ஆர் வாட்டர். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் கண்டிப்பா 1 கிராமா தான் இருக்கணும். அப்ப மாஸ் பிக்ஸ் பண்ணியாச்சு. அப்ப 1 கிராம் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஹீட்டை சப்ளை பண்றீங்க. அப்ப நீங்க ஹீட்டை கொடுக்கும் போது அந்த 1 கிராம் ஆப்ஜெக்ட் 1 டிகிரி ரைஸ் ஆகணும் டெம்பரேச்சர். அப்படி 1 டிகிரி ரைஸ் ஆகும் போது எந்த அளவுக்கு ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதோ அதுதான் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. சோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆப்ஜெக்டோட இனிஷியல் டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ்னு எடுத்துக்கலாம். இப்ப நீங்க ஹீட்டை கொடுக்குறீங்க. அப்ப ஹீட் கொடுக்கும் போது சோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்? ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது. சோ 50 டிகிரி செல்சியஸ் 51 டிகிரி செல்சியஸா மாறும். அப்போ இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதோ அதுதான் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. ஓகே, சோ இப்ப ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அப்படின்னாலே என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டா இருக்கணும்? 1 கிராம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த 1 கிராம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ங்கிறது ஃபிக்ஸ்டா இருக்கணும். சோ இட் இஸ் யூனிட் மாஸ். What is nothing but unit mass? 1. Unit அப்படினாலே 1. And then 1 degree Celsius rise ஆகணும். So ஒரு object 1 degree rise ஆகுது and 1 gram இருக்கு. அதுதான் specific heat capacity. இப்போ ஜெனரலா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி வாட்டருக்கு ரொம்ப ஜாஸ்தி. எவ்வளோன்னு சொல்லி பார்த்துடலாமா? பாருங்க, 1 கிராம் ஆஃப் வாட்டர் பாத்தீங்கன்னா 1 calorie of the heat அப்சர்வ் பண்ணுது to rise 1 degree Celsius. Okay, so specific heat capacity of the water generally high. Okay, இது ஹையா இருக்கறனால அவ்வளோ சீக்கிரம் வாட்டர் வந்து கூல் டவுனும் ஆகாது and then it will take time to heat up. Okay, yes, இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு யூஸா இருக்கு? கூல் என்ஜின். சோ நம்மளுக்கு தெரியும் வாட்டரோட ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஜாஸ்தியா இருக்கு. அப்போ என்ஜின் ரொம்ப சூடா இருந்ததுன்னா என்ன பண்றீங்க? நீங்க யூ ஆர் போரிங் த வாட்டர். அப்ப அந்த வாட்டர் என்ன பண்ணும்? என்ஜின்ல இருக்கிற ஹீட்னஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, சோ இதுதான் நம்மளுக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. நெக்ஸ்ட் மார்க் ரூம் செஷன்ல மீட் பண்ணலாம். பை பை.